வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அண்மை காலமான செயற்பாடுகள் அல்லது அண்மைய நாட்களில் அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போன்று செயற்படுகின்றார் என்றும் இந்த நிலையை அவர் தொடர்வாராக இருந்தால் மிக விரைவில் அவர் தற்கொலை செய்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா தெரிவித்துள்ளார். MS அட்மின் அர்ச்சுனா 2 நாள் தான் உயிர் வாழ்வேன் என்று முகுந்தனு கூறியிருக்கின்றார். நான் ஆரை காப்பாற்ற போனனோ அவரே என்னை பற்றி தவறாக எழுத முயன்றிருக்க, எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக நீதிமன்றத்தில் நிறுத்தி நான் சிறை சென்றினான். இந்த அர்ஜுனாவால் நான் விக்டிம் ஆயிருக்கிறேன். என்னிட்ட இருக்கிற சொத்து விடுதலை புலிந்த சொத்துன்னு சொல்ல வந்துட்டார். இப்படி கேவலப்படுத்துகிற அளவுக்கு அர்ஜுனா வந்திருக்கிறார். அஜித் என்ற சாவச்சியில் இருந்த அமைச்சர் தேவானந்தாண்ட ஆதரவாளர் இவரை கூட்டிக் கொண்டு போய் இவர் அமைச்சரின் காலில் விழுந்து உதவி செய்யுங்கன்னு கேட்டதன் பிரகாரம் தான் அமைச்சர் வந்தார். எல்லாரையும் பேசுறார், எல்லாரையும் அவமானப்படுத்துறார். ஒரு பைத்தியக்காரனை போல அனைத்து மக்களையும் குற்றவாளிகளாக மட்டும் காண முடிகிறார். சீமான பெட்டி கருத்து பேதங்கள் இருக்கலாம், இவர் யார் கதைக்கிறது? இவருக்கு 2004 18 வயசு, 2006 20 வயசு. உண்மையா தலைவரில் விசுவாசியா இருந்திருந்தால் 20 வயசுலயாவது போயிருக்கலாமே. நான் விரும்பி வச்சிருக்கிற அந்த 12 வயசு மகன் என்ற தாயை அவமானப்படுத்தி அர்ஜுனா செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல. நீங்களும் ஒரு பைத்தியம் போல கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறதால அவரை தற்கொலை செய்வதற்கு நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகின்றீர்கள். இந்த தம்பிராசாவை எல்லோருக்கும் தெரியும். வைத்தியர் அர்ஜுனாவினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு போலீசாருடன் சென்று அவருடைய நிலை தொடர்பில் வெளிக்கொண்டு வந்த ஒரு காரணத்திற்காக அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது அவர் பிணையில் வெளியில் வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தம்பிராசா இவ்வாறு வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அமைச்சர் டக்ளஸ் ராமந்தாவுடைய காலில் விழுந்து தனக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டுள்ளதாகவும் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்களிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் தீவிர தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டிக் கொள்ளுகின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா உண்மையிலேயே ஒரு தேசியவாதி இல்லை என்றும் அவருக்கு பின்னணியில் அல்லது அவருடைய வரலாறுகளில் சில குழப்பமான நிலைகள் காணப்படுவதாகவும் தம்பிராசா தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்றிருந்த குழப்ப நிலைகளை அடுத்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பெருகிய ஆதரவாளர்கள் வட்டத்தில் இந்த தம்பிராசாவும் ஒருவராக இருந்து செயற்பட்டு வந்திருந்தார். இவ்வாறான நிலையில் தற்பொழுது இந்த தம்பிராசாவுக்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த முருகல் நிலையை அடுத்தே அவர் இந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறான ஒரு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தம்பிராசா அந்த ஊடக அமையத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் தெரிவித்திருந்த முழுமையான கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து விடலாம். முன்னாள் சாவகச்சேரி MS அட்மின் அர்ச்சுனா சம்பந்தமாக அவர் இறந்து விட்டாரா, கடத்தப்பட்டு விட்டாரா என்று ஏகப்பட்ட மக்கள், குறிப்பாக முகுந்தன், அவர் 2 நாள் தான் உயிர் வாழ்வேன் என்று முகுந்தனு கூறியிருக்கின்றார். பொதுக்கட்டமைப்புக்கு தான் ஆதரவளித்ததன் பின்னர் தான் அங்கே மேடை ஏற தனக்கு சந்தர்ப்பம் வழங்காட்டால் தான் 2 நாள் தான் உயிர் வாழ்வேன் என்று கூறி முகுந்தனிடம் பேசினதன் காரணமாக முகுந்தன் சொன்னார், தம்பி அண்ணா கட்டாயம் போங்கோ ப்ளீஸ், எப்படி என்றான்னு தாங்கள் போய் அங்கே இது பண்ண சொல்லி. ஆனால் நான் அங்கே சென்றேன். முகுந்தனுடன் பேசிவிட்டு நான் விருப்பமில்லை என்று சொன்னதன் பின்பும் என்னுடைய மனம் கேட்காமல் நான் உடனடியாக வேகமாக 1 நிமிஷம் 10 நிமிஷம் பிந்தினாலும் அவருடைய உயிர் போயிருமே என்ற ஆதங்கத்தில், போலீசார் சரியாக செயற்பட மாட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் 119க்கு முறைப்பாடு செய்ததன் பின்னர் சாவகச்சேரி போலீசார் என்னை வரச் சொல்லி கூறியதன் பிரகாரம் சென்றேன். அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவர்கள் சொன்னார்கள் 119 ஓட்டோ அங்கே போயிட்டு. ஆகவே உடனடியாக நான் அங்கே போய் அங்கே ஆஸ்பத்திரியில் வளமையாக இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி வேல்ராஜ் நல்ல நிறவரியில் அவர் நிற்கிற, அதை தாண்டி எனக்கு தெரியாத அவர் அங்கே நிற்கிற அவர் இருக்கிறார். அந்த சின்ன செக்யூரிட்டி ஆஃபீஸரோட போக அப்புறம் அங்கே 119 இருந்தது. நாங்கள் 3 போலீஸ் ஆஃபீஸரோடும் கதைச்சி போட்டு அங்கே லைட் எரிஞ்சு கொண்டு இருந்தது. அவற்றை வாகனம் இருந்தது. வாகனத்தை பார்க்க அங்கே பழைய தலகாணி இருக்குது, 2-3 ஹோட் இருக்குது, அதுக்குள்ள 3 பேக் இருக்குது. அவற்றை வாழ்க்கையே அந்த வாகனத்துக்குள்ளே மாதிரி தான் எனக்கு தோன்றுச்சு. ரொம்ப கவலைப்பட்டேன், அந்த சூழ்நிலையை பார்த்து மிகவும் கவலைப்பட்டேன். மேலே போய் நாங்கள் போலீஸாரும் கூப்பிட்டுச்சுன்னா நானும் கூப்பிட்டேன். அப்போ உடைக்க முடியாண்டு சொன்னார் போலீஸார், காமனி சொன்னார் உடைக்க இயலாண்டு. அப்போ அங்கே வந்திருந்த அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் போயை நாங்கள் ஏற்றி விட்டோம், அதுக்குள்ளால் போய் பாருங்கள். ஆனால் அங்கே போக முடியலை. நாங்கள் இறங்கி வந்து அங்கே நர்ஸ் எல்லோரும் வந்துச்சுன்னா
அவை எல்லாரையும் கேட்டு ஏணியை வச்சாவது ஏறுவோம்னு முயற்சி செய்து கொண்டு கேட்க போலீஸார் சொல்லிச்சிடும் என்ன வந்து தங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி. நார்மலாக 119 கால் பண்ணால் நாங்கள் அப்படி இல்லை. 119 போய் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து வந்து சொல்லும். இங்கேயே நான் வந்தனான் என்றால் இவர்கள் அக்கறையீனமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் சும்மா தானோ போனோண்டு போயிட்டால் அர்ஜுனாவின் உயிர் அநியாயமாக பறிபோயிடுமே என்ற ஆதங்கத்தில் தான் நான் வேகமாக போனான். முக்கியமாக அந்த முகுந்தனோட கதைச்ச கதையால் அர்ஜுனா எங்களை விட்டு போயிடுவானோ 2 நாள் தான் உயிர் வாழும் என்று சொன்ன அந்த அச்சம் காரணமாகத்தான் நாங்கள் போனாங்க. போய் அங்கே வந்தோடனே திருப்பி நாங்கள் வெளியில் வந்து என்னை ஸ்டேட்மெண்ட் கூடி சொல்லி ஸ்டேட்மெண்ட் எடுப்பதற்கு அங்கே போலீஸ் கண்டு அமைச்சிருக்குன்னு அந்த காவல் அந்த இடத்துக்கு விரைக்க கிஷோர் சட்டத்தண்ணி சயந்த நாங்கள் வெளியில் கிஷோர் உள்ளுக்கு வந்த கிஷோரோட கேவலமாக கெட்ட வார்த்தைகளில் அந்த வேலு பிறகு தான் அவற்றை பேர் எனக்கு வேல்ராஜ் என்றவர் சிங்களத்தில் பேசி கொண்டு இருந்தார். அப்போ நான் வந்து நான் அதில் கேட்டேன் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு. சரி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறேன், நான் ஒரு பேஷண்ட், ஏன் நான் போயிடலான் இல்லை போயிடலான்னு பிரச்சனைப்பட்டு எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இது பண்ணேன். நான் போய் அங்கே ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அங்கே போய் அங்கே வந்து தமிழில் கதைக்கிறேன். அப்புறம் நான் கேட்டேன் நீர் தமிழ் என்ன தமிழில் கதைக்கலான்னு. அப்படி இந்த போலீஸார்ட்ட அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க காமனின்ற கோல் காமனி எடுத்து ஓய்ச்சியோட கட்சி எக்ஸ்கோயோட அவர் எனக்கு தந்தார் கதைக்க சொல்லி. அவர் என்ன வேசிக்க புத்தான்னு சொல்கிறார். நான் சொன்னேன் மமனவே ஓயாத்தமாய் மாத்தியான்னு சொல்லி அவரோட முரண்பட்டதன் பிரகாரம் என்னை உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டியற சொன்னார். ஏன் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே வர்றேன் அவர் என்ன கேட்குறேன். நான் இலங்கை பிரஜை, நான் எங்கேயும் 119 கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த குற்றம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு முறைப்பாட்டாளர் என்ற ரீதியில் நான் போகலாம். நான் அங்கே போனது உண்மை, நான் எந்த ஒரு தவறும் செய்யலை. கடைசியில் என்னையே விக்டிம் ஆக்கி விட்டார்கள். நான் ஆரை காப்பாற்ற போனனோ அவரே என்னை பற்றி தவறாக எழுத முயன்றிருக்கார். அவரும் என்ன விக்டிம் ஆக்கி விட்டார். இவ்வளவு 1000 சனங்கள் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட கோள்கள் ஏகப்பட்ட நெருக்குதலின் பிரகாரம் நான் அங்கே போனான். போய் நான் அவருக்கு இது பண்ணி கடைசியில் என்ன கொண்டு வந்து நீதிமன்றத்தில் அநியாயமாக நீதிமன்றத்தில் எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக நீதிமன்றத்தில் நிறுத்தி நான் சிறை சென்று அங்கே நான் 2 நாள் உண்ணாவிரதம் இருக்க அந்த ஆஃபீஸர்ஸ் எஸ்பி எல்லாம் வந்து சொல்லிச்சிடும் தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு எது தவறும் செய்யலையே நீங்கள் செய்கிறீங்கன்றது பிரகாரம் நான் அதை கைவிட்டேன். கடைசியில் எங்களுடைய ஆக்கள் வந்து ஒரு சிலர் என்ன புனியெடுப்பதற்கு கூட வெளிநாட்டு சொந்தங்கள்கிட்டேருந்து பணம் கூட கேட்டுக்கணும் சாட்சி வைக்கிறதுக்கு. பிறகு என்ற மனைவி சைன் பண்ணல. அது என்ன வெள்ளவத்தையில் வசிக்கிற என்ற மனைவி எப்படி ஜிஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து உடனே கொடுக்கலாது. உடனே 2013ஆம் ஆண்டு என்னோட தேர்தலில் கடமையாற்றி உதவி புரிந்த வைகுந்தன் என்ற அந்த காலத்து கேம்பஸ் அப்புறம் விஞ்ஞான பட்டதாரி இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கார். அவர் வந்து உடனடியாக சைன் பண்ணி என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு உதவி செய்தார். இப்போ இந்த அர்ஜுனாவால் நான் விக்டிம் ஆகியிருக்கிறேன். என்னை பற்றி தேர்வை இல்லாமல் நான் இந்த வாழ்நாள் பூராகவும் உழைச்சி 177 ஓல்மோர் ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடத்துல காணி வேண்டி கட்டுறம் கட்டி அங்கே நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன். என்னிட்ட இருக்கிற சொத்து விடுதலை புலின்ற சொத்துன்னு சொல்ல வந்துட்டார். இப்படி கேவலப்படுத்துகிற அளவுக்கு அர்ஜுனா வந்திருக்கிறார். அர்ஜுனாவை முதலாக அர்ஜுனாவுக்கு தன்னிட்ட காசு இல்லை, தன்னிட்ட ஒரு சுகம் இல்லை, தனக்கு கேஸுகளுக்கு காசு இல்லைன்னு சொல்லிக்க லண்டனில் இருந்த மிஸ்டர் வினாசி தம்பி என்பவர் கோல் எடுத்து நானும் அர்ஜுனா பக்கத்தில் நின்றாங்கள். அப்போ கேட்க அர்ஜுனாவுக்கு நான் சொன்னேன் 3 பேர் கொண்ட அக்கௌண்ட்டை தாங்கோ, நாங்கள் காசு 10 பவுன்ஸாக போட்டு தர்றோம்ண்டு. அப்போ நான் சொன்னேன் மிஸ்டர் அர்ஜுனா நான் இதில் இன்வால்வ்டாக விரும்பலை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு லெக்சரர் இல்லை நல்ல ஒரு டாக்டரையும் ஒரு அக்கௌண்ட்டனையும் போட்டு நீங்களும் 3 பேருமாக இருந்த ஒரு அக்கௌண்ட்டை திறந்து கொடுங்கோ, உங்களுக்கு தேவையான பணம் பெறுமண்டு. இல்லை என்கிட்ட காணி இருக்குது, நான் கோடிக்கணக்கான காணி இருக்குது, நான் காரை விற்பனெல்லாம் சொன்ன அர்ச்சனா என்ன செய்தாரோ எப்படி நடந்தாரோ தெரியாது. அவருக்காக இங்கே செலஸ்டின் வந்தது. பின்னர் தான் கேள்விப்பட்டேன் அஜித் என்ற சாவச்சியில் இருந்த அமைச்சர் தேவானந்தாண்ட ஆதரவாளர் இவரை கூட்டிக் கொண்டு போய் இவர் அமைச்சரின் காலில் விழுந்து
உதவி செய்யுங்கன்னு கேட்டதன் பிரகாரம் தான் அமைச்சர் வந்தார் என்றெல்லாம் பின்னர் இப்போ தான் இந்த கதைகள் எல்லாம் வருகின்றது. எனக்கு தெரியும் அஜித் யார் என்று. நான் என்ற வாழ்நாளில் 1987 ஆண்டு இலங்கையில், அதுவும் என்ற வீட்டில் காரணம் இருக்க முடியாத சூழ்நிலை தான் ஊரை விட்டு போனான். அப்போ இந்திய நாமி இருக்குது. அப்போ இங்கே விடுதலை புலிகளின் கட்டுப்பாடும் விடுதலை புலிகளுக்கும் இந்திய நாமிக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் என் 2 சகோதரிகளை கூட கூட்டிக் கொண்டு போக முடியாமல் நான் தனித்து, என் தம்பி முதலே வேறு இடத்துல 2 பேர் நாங்கள் தனித்து ஊரை விட்டே வெளியேறினாங்க. இதுதான் உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அவமானத்தை தேடித்தர்ற ஒரு கைங்காரியத்தை அர்ஜுனா எல்லாரையும் பேசுகிறார், எல்லாரையும் அவமானப்படுத்துகிறார். ஒரு பைத்தியக்காரனை போல அனைத்து மக்களையும் குற்றவாளிகளாக மட்டும் காண முடிகிறார். பாருங்கள், இந்தியாவில் சரிபுலைகளை தாண்டி தேசிய தலைவர் என்ற பெயரை ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 தடவைகளை சொல்ல வச்சு அந்த நாமத்தை கூற வச்சு அதை ஒரு உச்சத்துக்கு கொண்டு சென்ற அரசியல்வாதி சீமானை பற்றி கருத்து பேதங்கள் இருக்கலாம், அது அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். இவரார் கதைக்கிறது? இவருக்கு 2004 ஆண்டு 18 வயசு, 2006 ஆண்டு 20 வயசு. இவர் உண்மையாக தலைவரில் விசுவாசியாக இருந்திருந்தால் இவர் என்ன செய்திருக்கணும்? சிரித்திரன் 2009 ஆண்டு ஃப்ளைட்டில் ஓரி கடைசியாக சுதேர் கமாண்டோஸாக போய் என்ன சொன்னான்? தலைவரை பலப்படுத்துங்கள், என்ன ஆக்கள் இல்லை. அப்போ இவர் 20 வயசுலேயாவது போயிருக்கலாமே. இவர் உண்மையான நேர்மையான தமிழ் தேசியவாதி என்றால் இவருடைய தகப்பனும் சகோதரங்களும் நல்ல வடிவானவர்கள், அழகானவர்கள். ரகுராம் மற்றவர் சிவராம். அப்போ இவர் 2 பேருமே முள்ளியவளைக்கும் விஸ்வமனுக்கும் போலீஸ் பணிமனைக்கு பொறுப்பாக இருந்தவையாம். காவல்துறையில் ட்ரைனிங்கு போகைக்கே விடுதலை புலியை சம்பளம் கொடுக்குறாண்டு இப்போ தான் நாங்கள் இதில் எல்லாத்தையும் தேடி கேட்க இந்த உண்மைகள் வெளிவருது. அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வினாடி கூட தேசத்துக்காக அவர்கள் செய்யப்படவில்லை. அவர்கள் அங்கே ஒரு காவல்துறைக்கு வேலை செய்தார்கள், அவ்வளவுதான். ஏகப்பட்ட இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான லட்சோபலட்சம் மக்கள்கள் தங்களோட உயிரை அகதியாக்கி இருக்கிறோம். ஆனால் இவற்ற சகோதரெல்லாம் பாதுகாப்பாக போயிருக்கிறோம் வெளிநாட்டில். அப்போ இது எல்லாம் மறந்து தான் தேசிய தலைவர், தான் ஏதோ வீரன், தான் ஏதோ கதாநாயகன் என்றார். இங்கே எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார். இவரே ஒளிச்சோடி டாக்டராகி இப்போ தங்களோட சிங்கள நண்பர் என்றார். இன்றைக்கு ஒரு தமிழ் பெண்ணை, ஒரு ப்ரொஃபஸர் அருணாசலத்தின் பெண்ணை, ஒரு பால்மனம், அவன் முகத்தை பார்த்தீங்களா? அந்த வயசில் தெரியும், சின்ன புள்ளியோடு இருக்கு. அந்த புள்ளையே பால்மனம் மாறாத குழந்தை மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிள்ளையை திருமணம் செய்து, அந்த பிள்ளைய ஊரெல்லாம் போட்டு, அந்த பிள்ளைன்ற ரெக்கார்டிங் எல்லாம் அசிங்கப்படுத்தி, அந்த மகன் தான் விரும்பி வச்சிருக்கிற அந்த 12 வயசு மகன் என்ற தாயை அவமானப்படுத்தி அர்ஜுனா செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல. இதுக்கு பின்னுக்கும் நாங்கள் அர்ஜுனா தங்கத்தை தான் கொண்டு வந்தாலும் பின்னுக்கு போக முடியுமா? அவரை ஆதரவளிக்க முடியுமா? அவர் இந்த சூழ்நிலையில் அந்த காருக்களை பார்த்து நான் வெசலுக்குள்ள இருந்த சூழ்நிலையில் இவர் தொடர்வாராக இருந்தால் இந்த அர்ஜுனா, இந்த நிலைமை அர்ஜுனாவை தற்கொலை செய்ய வைக்கும். அர்ஜுனாவுக்கு ஆதரவளிக்கின்ற அர்ஜுனாவுக்கு பின்னுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கின்ற அனைவரையும் வினயமாக கேட்கின்றேன். ஏதோ சாவச்சேரி பிரச்சனையும் மன்னார் பிரச்சனையும் வெளிக்கொண்டதுக்காக அந்த அர்ஜுனாவை நீங்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவளிப்பதோ, அவருக்கு பின்னுக்கு கருத்து சொல்லி கொண்டிருக்க, நீங்களும் ஒரு பைத்தியம் போல கருத்து சொல்லி கொண்டிருக்கிறதால அவரை தற்கொலை செய்வதற்கு நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகின்றீர்கள். தயவு செய்து இதை தொடராதீர்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். வீராதி வீரன்களை, ஏகப்பட்ட கட்டிக்காரங்களை, ஆளுமையுள்ள எங்கட ஒரு பரம்பரையை நாங்கள் பறி கொடுத்து நிற்கிறோம். உலகமே மெச்சிய உலகமே ஆச்சரியப்பட்ட ஆட்சி செய்த எங்கட குறுநில மன்னனை, எங்கட அதுக்கு அணிகலனாக முள்ளிவாய்க்கால் வரைக்கும் தொடர்ச்சியாக சென்று தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த லட்சோப லட்சம் மக்களை இழந்து இந்த மண் தவிக்கிறது.
அனாதையாக நிற்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு அலங்கோலம் எங்களுக்கு தேவைதானா? இந்த அர்ஜுனா ஒரு அலங்கோலமாக எனக்கு தென்படுகின்றார். நான் 64 வயசை தாண்டினவன். எத்தனையோ போராளிகளை கண்டு நான் இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தாவை அன்னை என்று சொல்லுகின்றேன் என்றால் 1978, 80, 82, 83, 85 வரைக்கும் அனைத்து போராளிகளும் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக போராடினவர்கள். அப்போ நான் அவர்களுடைய நண்பன். அன்றைக்கு சொன்ன அன்னை இன்றைக்கும் இருக்கின்றது. அவ்வளவுதான். எனக்கு நான் இந்த ஒரு இயக்கத்துக்கு சார்பாக நான் அங்கே ஆயுதம் தூக்கி இல்லை. ஒரு ஆயுதம் தூக்கி இருந்தால் சில வேளை டக்ளஸ் தேவானந்தாவை நான் எதிரியாக கூட பார்த்துருப்பேன். விடுதலை புலிகளுக்காக ஆயுதத்தை தூக்கி அவர்களுடைய அணியில் இருந்திருந்தால் நான் அவரை எதிரியாக பார்த்துருப்பேன். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் ஒரு பொதுமகன், ஒரு தமிழ் தேசியவாதி. இந்த தமிழ் மக்களின் இன்னல்கள் துயரங்கள் களையப்பட வேண்டும். இவர்கள் நிம்மதியாக சுதந்திர புருஷர்களாக வடகிழக்கு மாகாணங்களில் அமைதியான வாழ்க்கையை தங்களுடைய இருப்பை தக்க வைத்து வாழ வேண்டும் என்கின்ற கனவோடு ஒரு ஆயுதம் இல்லாமல் 2009 மே மாதம் 18 பின்னர் ஒரு பின்புல அரசியல்வாதியாக ஒற்றுமைக்காக செயற்பட்ட நான் 2013 யாழ் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட நான் அதன் பின்பும் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் இந்த தமிழ் மக்களின் சுதந்திரமான சுகவாழ்வுக்காக என்னாலான ஒரு மக்கள் தொண்டனாக செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். அவ்வளவுதான். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தம்பிராசாவுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய ஆதரவாளர் தம்பிராசா என்றும் அதனால் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை அல்லது அவர் தொடர்பிலான செயற்பாடுகளை தன்னுடைய ஆதரவாளர்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் அண்மை காலமாக தனது முகநூல் ஊடாக தெரிவித்து வந்திருந்தார். இவ்வாறான நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய காலில் விழுந்த சில செயற்பாடுகளை அவர் தனக்கேற்றமாறு செய்து கொண்டதாக தம்பிராசா தற்பொழுது இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக ராமநாதன் அர்ஜுனாவினுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான கருத்துக்களும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இவ்வாறு தம்பிராசா முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஏதேனும் கருத்துக்கள் பதிவிடும் பட்சத்தில் அல்லது தெரிவிக்கும் பட்சத்தில் அதை மற்றும் ஒரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.